கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நடிப்புல மட்டும் இல்ல, நிஜத்துலயும் கவுண்டமணியை காப்பி அடிக்கும் சந்தானம். நடிப்பு, டயலாக் டெலிவரி போன்ற விஷயத்துல கவுண்டமணியை காப்பி அடிக்கிறாருன்னு சந்தானத்தின் மேல நீண்ட காலமாவே ஒரு விமர்சனம் இருக்கு. அது சந்தானமும் மறுத்ததில்ல. திரையில கவுண்டமணியை காப்பி அடிக்கும் சந்தானம் திரைக்கு பின்னாலேயும் ஒரு விஷயத்துல கவுண்டமணியை பின்பற்றி வராருன்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நம்பர் 1 நகைச்சுவை நடிகரா இருந்த போதும் சரி, மார்க்கெட் போய் வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருந்த போதும் சரி, மீடியாக்களை மதிக்கவே மாட்டாரு கவுண்டமணி. பத்திரிகையாளர்கள் கிட்ட நட்பா மணிக்கணக்கில் பேசுவாரு. ஆனா பேட்டின்னு பேனாவை திறந்தா முறைக்க ஆரம்பிச்சிடுவாரு, இல்ல எழுந்து போயிடுவாரு. இந்த விஷயத்தை தான் இப்போ சந்தானம் பின்பற்றிட்டு வராரு. ஒரு காலத்துல பல்லாவரத்துல இருந்து பல்லவன் பஸ் பிடிச்சு பத்திரிகை அலுவலங்களை தேடி வந்து என்னை பத்தி நியூஸ் போடுங்க சார் ப்ளீஸ்னு கெஞ்சினவர் தான் சந்தானம். இன்னைக்கு சந்தானத்தோட ரேஞ்சே மாறிட்டதுனால மீடியாக்களை மதிக்கிறதே இல்லை. பட துவக்க விழா, இசை வெளியீட்டு விழா, பட ப்ரமோஷன் எதுக்குமே சந்தானம் வர்றதில்ல. வந்தா அங்கே மீடியாக்கள் இருக்கும், எதுக்கு வம்புன்னு எங்குமே தலை காட்டுறதில்ல. பேட்டின்னு எந்த பத்திரிகையாளராவது போன் பண்ணினாலும் போனை எடுக்கிறது இல்லை. இந்த நிலையில வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற படத்துல கதாநாயகனா நடிச்சிட்டு வராரு சந்தானம். அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு சந்தானம் வந்துதானே ஆகணும். அப்பா டகருக்கு அப்ப வச்சிருக்கோம் கச்சேரியன்னு காத்திருக்காங்க மீடியாக்கள்.